பேச்சு போட்டியில் நம்ம வந்துட்டு பேசி நம்ம வின் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் ஒரு வாரமாக காய்ச்சல், சளி, ஜலதோஷம் இதெல்லாம் இருக்கனால நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணலை. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்போ நான் ஸ்போர்ட்ஸில் இருந்தேன். அப்போ கொஞ்சம் ஃபீஸ் நம்மளுக்கு கம்மி பண்ணியிருந்து. ஸோ சோஷியல் மீடியா நம்ம ரியாலிட்டி ஷோலாம் நடக்குதுல, அதெல்லாம் வந்து உண்மையா பொய்யா? நான் வந்து எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் நானிஸ் எக்ஸ்ப்ளோர்னு ஒரு யூடியூபர் இருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் யாருக்குமே தெரியாது. அப்படிங்கப்போ இன்றைக்கி நான் இந்த உலகத்துக்கு தெரிய வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா நம்மளோட இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான். எப்படி பேசியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கம்மிங் 31 நைட்டு வந்து திருச்செங்கோடில் வந்து ஒரு ஈவெண்ட் நடக்கு. அங்கே வந்து நம்மளுக்கு அவார்டு கொடுக்குறாங்க. டிஜிட்டல் ஸ்டார் ஆஃப் விமன் 2023 அந்த மாதிரி. ஸோ அந்த அவார்டு வாங்கிறதுக்காக நான் வந்து திருச்செங்கோடு போகிறேன். ஏன்னா திருச்செங்கோடு அப்படிங்கிறது வந்து இங்கேருந்து ஈரோடு. ஸோ ஈரோடு வந்து அவங்களே பிக்கப் பண்ணி போயிட்டாங்க. ஸோ அதனால் நான் அந்த ஈவெண்ட்டுக்கு போகிறேன். அங்கே போகிறதுக்குலாம் நீங்களும் அங்கே வரலாம் பார்த்துக்கோங்க. அதுக்கு ஏதோ டிக்கெட் உண்டுன்னு நினைக்கிறேன். டிக்கெட்லாம் புக் ஆகிட்டேன்னு எனக்கு தெரியாது. அவங்களோட இன்ஸ்டா ஐடி வந்து நம்ம பேஜில் இருக்குது, நீங்கள் அங்கே பார்த்துக்கோங்க. நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக. ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் சும்மா ரீல்ஸ் பண்ணால் மட்டும் போதாது, நீங்கள் வந்து ரியல் லைஃப்பில் மக்களுக்காக பேசணும், மக்களுக்காக உண்மையாக பேசியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பேச்சு போட்டிக்கு போயிருந்தேன். அங்கே நான் பேசியிருந்தேன். அதனால தான் அதை வந்து வீடியோவே நாங்கள் எடுத்திருந்தோமே தவிர சும்மா ரீல்ஸ் எடுக்கணும்னு போய் எடுத்துகிட்டு வரல. பேச்சு போட்டியில் நம்ம வந்துட்டு பேசி நம்ம வின் பண்ணியிருக்கோம். அப்போது நான் வந்து என்ன பேசியிருக்கேன், நீங்கள் உண்மையாக பேசுனதை வந்து வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு நான் சொல்லியிருப்பேன், நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது, எனக்கு இப்போ கொஞ்சம் ஒரு வாரமாக காய்ச்சல், சளி, ஜலதோஷம் இதெல்லாம் இருக்கனால நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணலை. அப்போ இன்றைக்கி நான் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த வீடியோ வந்து இப்போது நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன்னு நினச்சிக்கோங்களேன். அப்போது நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ பார்ப்பீங்க நான் என்ன பேசியிருக்கேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காம்படிஷன் வந்து யார் கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. இதோட கேஷ் ப்ரைஸ் வந்து வின்னருக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 lakhs கொடுப்பாங்க. இது வந்து கோயம்புத்தூரில் வந்து 2 இடத்துல நடந்துச்சு. நான் ஃபஸ்ட் நடந்த இடத்துக்கு போகல. இது நான் வந்து 2வது சிஎம்எஸ் காலேஜ்னு நினைக்கிறேன், சரவணம்பட்டியை தாண்டி அந்த காலேஜில் நடந்த ஈவெண்ட்டுக்கு தான் நான் போயிட்டு வந்தேன். அங்கே தான் நம்ம ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லா இயருமே கண்டக்ட் பண்ணுவாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இதே மாதிரி காம்படிஷன் வச்சு எடுத்து அதுலேருந்து வரக்கூடிய நபர்களை அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஸ்டேட்லேருந்து இன்டர்நேஷ்னலில் ஸ்டேட் லெவல், அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ப்ரைஸஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்மளும் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு வந்து எங்களுக்கு என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் காலேஜஸில் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து அவசியமான ஒன்றா இல்லையா அப்படிங்கிறது என்னால் இப்போ பேசக்கூட முடியலை. நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அடுத்து வந்து நியூ இயர் வரப்போகுது. ஸோ நம்ம வந்து பழைய வீடியோக்களை இப்போவுமே முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சொல்கிறேன். 2வது ரவுண்டில் வந்துட்டு ரியாலிட்டி ஷோலாம் உண்மையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ நான் வந்துட்டு ஆமாம் இதெல்லாம் உண்மை, என்னோடய டாபிக்ஸ் வந்து நான் உண்மைன்னு பேசணும். ஸோ அதனால நான் ரியாலிட்டி ஷோ உண்மைன்னு பேசியிருப்பேன். அடுத்து ஸ்கூல் காலேஜஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் தேவையான்னு கேட்டிருந்தாங்க. ஆமாம் அது எனக்கு தேவை தான் அப்படின்னு பேசியிருந்தேன். அதுக்கு முக்கியமான ரீசன், நம்மளே ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர், அப்போ நம்ம வந்து ஒரு யூனிவர்சிட்டி பிளேயராக இருக்கப்போ நம்மளுக்கு வந்து ஃபீஸ் வந்து லெஸ் பண்ணுறாங்க. இதே வந்து ஒரு பணக்காரன் மட்டும்தான் இதெல்லாம் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற வாழ்க்கையை வந்து ஒரு ஏழையாக இருக்கவங்களும் அனுபவிக்க முடியும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் இருந்தது அப்படின்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் 10th வரை தான் படிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்கள இன்றைக்கி எல்லாருக்கும் இந்த உலகத்துக்கு தெரியுது. அதுக்கு காரணம் அவங்களோட ஸ்போர்ட்ஸ். ஸோ உலகத்தில் படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸும் ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஏன்னா நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு திறமை இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ என் பக்கத்தில் இருக்கவங்க நல்லா படிப்பாங்க, ஆனால் நான் படிக்காமல் கூட இருக்கலாம். அதே மாதிரி என்னோடய ஃபஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்க ஒரு பெரிய அத்லட்டாக இருப்பாங்க. அடுத்து பக்கத்து பெஞ்சில் இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா ஹை ஜம்ப் பிளேயராக இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு திறமை இருக்கும். அதேமாதிரி இப்போ நம்மகிட்ட என்ன திறமை இருக்கோ அதை தான் நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு அவன் அதை பண்ணிட்டான், இவன் இது பண்ணிட்டான், நம்ம அது பண்ணணும், நம்ம இது பண்ணணும் அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ இந்த பேச்சு போட்டி வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஸ்கூல் லெவலில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலெலாம் ஸ்பீச்சில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை நான் இருந்த ஊர்லேருந்து எனக்கு அடுத்தடுத்த லெவலில் என்னால் போக முடியலை.
ஸோ இப்போ நான் வந்து இங்கே கோயம்புத்தூர் வந்தனால கண்டிப்பாக நான் வந்து நிறைய ஈவெண்ட்டுக்கு போகணும், நிறைய ப்ரைஸஸ் வாங்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. கண்டிப்பாக நான் நிறைய ஈவெண்ட்டுக்கு போவேன், ப்ரைஸஸ் வாங்குவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதேமாதிரி நீங்களும் நான் வந்து என்ன பேசியிருக்கேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம் பெரிய பேச்சாளர் மாதிரி நான் பேசலை, அப்புறம் எதுக்கு எனக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் வந்து நம்மளோட லைஃப்பில் உள்ள சிச்சுவேஷனை பேசியிருந்தனால தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு கொடுத்த 2 டாப்பிக்குமே நான் வந்து நம்ம என் வாழ்க்கையவே நான் ஒரு உதாரணமாக சொன்னேன். ஒவ்வொருத்தர் வந்து எடுத்துக்காட்டுக்கு அவங்க இவங்கன்னு சொன்னாங்க, நானும் அவங்க இவங்க தான். நம்ம சச்சின் டெண்டுல்கர் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் அவங்க இவங்களோடங்கிறத விட நானே இன்னைக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டா அங்கே வந்து நான் சொன்னேன். ரியாலிட்டி ஷோவில் நான் போயிட்டு வந்தனால, 2வது மற்ற இப்போ நம்ம யூடியூப்பில் இருக்கனால ஒரு ரியாலிட்டி ஷோன்னு ஒன்று இருந்தனாதான் இந்த உலகத்துக்கு நம்மளோட திறமையை வெளியே கொண்டு வந்து காட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரையிலையும் அதுதான், நம்ம வந்து காலேஜில் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறனால அதை வச்சு சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் பேசியிருக்கிறது நல்லா இருக்கா இல்லையான்னு. தென் இதோட வின்னர் வந்து இப்போ நான் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குள்ளே தான் இப்போ செலக்ட் ஆகியிருக்கேன். இனிமேல் இதுக்கு அடுத்த லெவல் நம்ம போயிட்டு வின் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து 3 லட்சம் கேஷ் ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ எல்லோரும் நான் வின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது 3 லட்சம் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஸோ 3 லட்சங்கிறது வந்து அப்புறம் தான் கிடைக்கக்கூடிய விஷயம். அதே சமயத்தில் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம காலேஜில் ஸ்கூலில் அங்கெல்லாம் நடக்குது அப்படின்னா உங்கள் குழந்தைங்களெல்லாம் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து வீட்டில் பார்த்தாக்கி அது போகக்கூடாது இது போகக்கூடாதுன்னு தடுப்பீங்க. ஆனால் எங்கள் வீட்டில் நீ எதுக்குமே தடுத்தது கிடையாது. அப்போ அதனால தான் இன்றைக்கி நான் நிறைய ப்ரைஸஸ் வாங்கியிருக்கேன். ஆனால் இப்போ அந்த ப்ரைஸஸ்லாம் வச்சு உங்களுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்கிட்ட திறமை இருக்குது. இன்றைக்கி நான் அதனால் என்னால் என்ன சிச்சுவேஷன் போனாலும் என்னால் எப்படி அதுலேருந்து வெளியே வர முடியும், ஹேண்டில் பண்ண முடியும், எல்லாமே நம்ம வந்து கற்றுக்க முடியும். ஸோ படிப்பு மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது. படிப்புங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு மார்க் வாங்கக்கூடிய ஒரு விஷயம் மட்டும்தான். லைக் எப்படி சொல்ல, டிகிரி இஸ் ஜஸ்ட் அ பேப்பர், அவ்வளோதான். நம்மளோட நாலேஜ் அவ்வளோ இருக்குது, அதுதான் முக்கியம். ஸோ நல்லா உங்களோட நாலேஜை ஏர்ன் பண்ணுங்கள், கெயின் பண்ணுங்கள், நல்லா இது பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். தென் நான் வந்துட்டு எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயருக்கு முந்தின நாள் திருச்செங்கோலில் நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டுக்கு என்ன கூப்பிட்ருக்காங்க. நம்மளுக்கு அங்கே அவார்டு கொடுக்காங்க. ஸோ அந்த அவார்டு வாங்கிறதுக்காக நான் வருவேன். வந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவேன். அப்படி நீங்கள் யாராவது திருச்செங்கோடில் வீடியோ பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடுக்கு 31st நைட்டு ஈவெண்ட் வந்து 7:30க்கு ஸ்டார்ட் ஆகும். நான் வந்து அவார்டு வாங்கிட்டு கிளம்பிடுவேன். ஆனால் 12:30 வரை இருக்கும். கேக் கட்டிங்லாம் ஒன்று சொன்னாங்க. நீங்கள்லாம் அந்த ஊருக்காரங்களாக இருந்தீங்கன்னா வந்து அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அது எந்த இடத்துலங்கிறது எங்களுக்கே கரெக்டாக தெரியாது. ஈரோடு வந்தது பிக்கப் பண்ணிப்பேன் இருக்காங்க. பிகாஸ் நம்மளுக்கு அம்மா அப்பா இருந்தால் அவங்களே கூப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ நான் கோயம்புத்தூரில் இருக்கனால நான் தனியாக தான் போயிட்டு வரணும். அதனால நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் அங்கே போயிட்டு வரப்போகிறேன். அப்படியே நான் வந்து என்னென்ன பேசியிருக்கேன்னு பாருங்கள். தென் நான் ஒன்றும் பெரிய பேச்சாளர் மாதிரி பேசலை அப்படின்னு நினச்சி எல்லோரும் கோபப்பட வேண்டாம். நான் நம்மளோட லைஃப் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணணுங்கிறதான் பேசினேன். ஸோ ஒவ்வொருத்தரும் எடுத்துக்காட்டாக காட்டுறதை விட நம்மளே அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் இருந்தேன். எனக்கு வந்து டாப்பிக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஃபஸ்ட் உள்ள டாபிக் வந்து பார்த்திங்கன்னா 1 மினிட்ல பேசணும். ஸோ வித்தின் 1 மினிட்ல நம்ம வந்து நம்மளால் என்ன பேச முடியுமோ அதை பேசியிருக்கணும். பட் நான் 3 பெல் அடிக்கிறது வேறு அங்கே நின்று. ஸோ அது என்னோடய தப்பு தான். ஏன்னா நான் வந்து பேச வந்த டாபிக் இது தான், பேசி முடிச்சுட்டு வெளியே போயிடணும் அந்த கான்செப்டில் தான் இருந்தேன். ஸோ பேசி முடிச்சுட்டு வெளியே வந்தேன். ஃபஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகினேன். அடுத்தும் அதே மாதிரி செகண்ட் ரவுண்டில் வந்து ஃபஸ்ட் பெல் அடித்த உடனே நன்றி சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். எட்டாத உயரத்தை எட்டிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தானோ என் எண்ணம் என்னவென்று சொல்ல வேண்டும், என் திறமை என்னவென்று இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்று இந்த மேடைக்கு நான் வந்துள்ளேன். இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை கூறி எனது பதிவு எண்ணோ 58 என் உரையை கேட்டு கையை தட்டு என்று இன்றைய காலகட்டத்தில் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் நம்ம பள்ளி கல்லூரிகள்ல நமக்கு ஸ்போர்ட்ஸ் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கறத சொல்ல வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு பணக்காரங்களாவே இருக்காங்க, ஒரு ஏழையாவே இருக்காங்க. ஆனா ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒருத்தர் உயர்த்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறந்த எடுத்துக்காட்டா இன்னைக்கு வந்து நிறைய பேர் சச்சினை சொல்லுவாங்க. சச்சின் வந்து 10th படிச்சாங்க, இன்னைக்கு நல்ல அளவுக்கு வந்தாங்கன்னு. அதை விட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நான் அப்படிங்கறதே நான் சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸ்ல இருந்து நான் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில கபடி பிளேயரா இருந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் எல்லாமே இன்னைக்கு
கல்லூரிகள்ல வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா ஃபீஸ் கட்டாமலே ஒரு இங்கிலீஷ் மீடியம் கல்லூரியில படிக்கலாம், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்கலாம். ஸோ அவங்க லைஃப்ல ஸ்போர்ட்ஸ் அதையும் தவிர்த்து மைண்ட் ரிலாக்ஸ்ன்னு சொல்லலாம், தென் அட்டென்ஷன் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அக்னியா இரு ஆணவம் கொள்ளாதே, இலக்கிய அன்னமிடு ஈ என்று ஏந்தாதே, உயிர் நிலை இல்லை ஊனுக்காய் தவறு இழைக்காதே, ஏலாமல் விழாதே ஏறுபோல் நட, ஐவராய் குழுமீறு ஒருவனாய் இச்சை கொள்ளாதே, ஓடும் வரை ஓடு அவ்விய பேசு என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விரைவிடுகிறேன். நன்றி, வணக்கம். சூரியனை போல் ஒளி வீசும் நடுவர் அவர்களுக்கும், செந்தாமரை மரல் போல் வீச்சிருக்கும் எம் போன்ற மாணவ மாணவியர்களுக்கும் என் முதல் கண் வணக்கத்தை கூறி எனது பேச்சை துவங்குகிறேன். நான் இன்னைக்கு என்ன பத்தி பேச வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரியாலிட்டி ஷோஸ் எல்லாமே உண்மை அப்படிங்கிறேன். பிகாஸ் எதுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, லைஃப்ல எல்லார்கிட்டையும் திறமை இருக்கும், ஆனா அந்த திறமையை வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா தான் இன்னைக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்க எதை எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த சூப்பர் சிங்கர் எடுத்துக்கலாம். சூப்பர் சிங்கர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன கிராமத்துல இருக்க ஒரு பையனையும் சரி, ஒரு சின்ன கிராமத்துல இருக்க ஒரு பொண்ணையும் சரி, ஏன் ஒரு வளர்ந்த ஒரு அடல்ட் யாரை எடுத்துக்கிட்டாலும் இன்னைக்கு வந்து அந்த ஷோக்குள்ள போறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு சின்ன திறமை இருக்குது. அந்த திறமையை வெளியே கொண்டு வராங்க, அதை கொண்டு வந்து இன்னைக்கு அந்த உலகத்துக்கே வந்து காட்ட முடியுது. ஸோ ரியாலிட்டி ஷோஸை பொறுத்தவரையில மோஸ்டா உண்மைதான். அதை விட இன்னைக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சி எடுத்துக்கிடலாம். அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேரோட லைஃப்ல இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. இன்னைக்கு சோசியல் மீடியால அப்படி பிரச்சனை ஆயிட்டு இப்படி பிரச்சனை ஆயிட்டு நிறைய எல்லார் வீட்டுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த எல்லா ப்ராப்ளம்ஸுக்குமே ஒரு ரிலீஃப் கொண்டு வராங்க. இப்ப சொல்வதெல்லாம் உண்மை மூலமா கொண்டு வராங்க. தென் இப்ப நீயா நானா ஷோ எடுத்துக்கோங்க. இப்ப அந்த ஷோவை பொறுத்தவரையில என்னன்னா, அங்கேயும் ஒரு டிபேட் தான். என்ன பண்றாங்க, அங்க இருக்கவங்க எனக்கு வேணுங்கிறாங்க, இன்னொருத்தவங்க அது வேண்டாங்கிறாங்க. ரெண்டு பேரும் பக்கமே ஒரு நியாயம் இருக்குது. அதை தான் வந்து நம்ம வந்து ரியலா சொல்றோம். அதுதான் வந்து நமக்கு டிவில டெலிகாஸ்ட் பண்றாங்க. இன்னைக்கு வந்து ஒரு திறமை இருக்கிறவங்க வந்து வெளி உலகத்துக்கு வரும்போது முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களோட பொண்ணு இவங்க அப்படின்னு இருப்பாங்க. ஆனா இதே அந்த திறமையான அந்த பொண்ணு வெளியே வரும்போது அவங்க என்ன சொல்றாங்க, அந்த பொண்ணோட அப்பா வந்து இவங்கதான் அப்படிங்கறத சொல்ற ரேஞ்சுக்கு வந்து நம்ம வளர்ந்து காட்டுறோம். அதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் அப்பவுமே சொல்லியிருந்தேன் நான் வந்து யூனிவர்சிட்டி பிளேயர் அப்படின்ட்டு. அதே சமயத்துல இன்னைக்கு நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். எங்க அப்பா வந்து பெரிய ரிச் ஃபேமிலில இருந்து நான் வரல, ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளியோட பொண்ணு. ஆனா இன்னைக்கு இந்த உலகத்துல எல்லாரும் என்கிட்ட வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. செல்ஃபி எடுக்கிறது மட்டும் இல்லாம நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம், நான் லாரி ஓட்டுறேன், கார் ஓட்டுறேன், பைக் ஓட்டுறேன், கிட்டத்தட்ட ஷிப் எல்லாமே ஓட்டிட்டேன். அப்ப இன்னைக்கு என்னை பார்த்து நிறைய பெண்கள் வந்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. இந்த சோசியல் மீடியா வந்து நான் வந்து ரியாலிட்டியா ஷோ பண்ணியிருக்கேன். சோ இந்த மேடையில எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விரைவுகிறேன். நன்றி. Lot number 58. இப்போ செலக்ட் ஆனிக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ், ஸோ இப்போ யார் யார் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க, ஸோ எல்லாருமே கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துருங்க ப்ளீஸ். இப்போ செலக்ட் ஆன பார்ட்டிசிபென்ட்ஸ், ஜோனல் லெவல் செலக்ட் ஆன பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படி கீழே வெயிட் பண்ணுங்க, யாரும் பிளேஸ்க்கு போக வேண்டாம். ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து லேப்டாப்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் அவங்க திறமை என்னவோ அந்த திறமைப்படி இந்த உலகத்துக்கு வெளியே வாங்க, நல்லபடியாக இருக்கலாம். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் மக்களே. தேங்க்யூ, பாய்.